ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்கோக் பிஎல்எஃப்எஃப் ஆர்மீஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஜின்கோக் BL2 ஷார்ட் நேம். ஐ ஹேட் மாஃபியா ஜின் பட் ஐ லவ் யூ ஸ்டூடெண்ட் JK. வாங்க நம்ம இப்போ ஜின்கோக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃபியூனரல் நடந்துட்டுருக்கு. அதில் நம்ம JK உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. அக்கா, இதுக்காக நான் அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன்க்கா. இன்றைக்கி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். இதே நாள் இதே டைம் அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் அவனை சும்மா விட மாட்டேன், கொன்றுவேன், எப்படியாவது கொன்றுவேன்க்கா. உன்னை எப்படிலாம் அவன் ஏமாற்றிருக்கான், அதுவும் என்ன ரொம்பவே ஏமாற்றிருக்கான்க்கா. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், உன்னை மிஸ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அக்கா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுதுட்ருக்காரு. மழை வேற பெய்யுது. அப்போ நம்ம JKவோட பின்னாடி யாரோ டச் பண்ணுறாங்க. JK அப்படியே அழுதுகிட்டே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. மழை வேற பெய்யுது, கண்ணு சரியாக அவ்வளோவா தெரில. கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜின்னு. JKக்கு செம்மையாக கோவம் வருது. உன்னை தான்டா இவ்வளோ நேரமாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இதுக்காக தான் இங்கே வந்தியா? உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், நம்பி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃபேஸ்லேயே ஒரு அடி வைக்கிறாரு. JK அடித்த அடியில் ஜின்னு அப்படியே போய் விழுந்துடுறாரு. இவ்வளோ வீக்காக இருக்க, நீ ஒரு மாஃபியானே சொல்லிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக வருது. எதுக்கடா இப்போ நீ வந்தா? என் அக்கா இல்லையா, இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு வந்தியா? அதான் இல்லையே, அப்புறம் என்ன இங்கே என்ன பண்ணுற? ஒழுங்காக முன்னாடி நிற்காத. என் முன்னாடி மட்டும் இன்னொரு நாள் வந்தேன்னு வச்சுக்கவேன், உன்னை நான் விடவே மாட்டேன், கொன்றுவேன். நான் இன்னைக்கு வேறு மாதிரி இருக்கேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிரு JK அப்படின்றாங்க. இந்த வார்த்தையை இனிமேல் என்கிட்ட யூஸ் பண்ணாத. அப்படி பண்ணேன்னு வச்சுக்கவேன், நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ண இருக்கவே மாட்டேன். ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு. உன்னோட அக்கா இறந்ததில் உன்னை விட நான் தான் ரொம்ப அப்செட் ஆகிருக்கேன் தெரியுமா அப்படின்றாங்க. என்னது, நீ அப்செட் ஆகிருக்கா? என் அக்காவை கொன்னதே நீ தானடா. உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உன்கிட்ட எப்படிலாம் சுற்றினாங்க. பட் ஆனால் நீ என்ன பண்ண? இங்கே பாரேன், உன்னை நினச்சா எனக்கு அருவருப்பாக இருக்குது. தயவு செஞ்சு இங்கேருந்து போ. இனிமேல் இங்கே நின்னேன்னு வச்சுக்கவேன், இதுக்கப்புறம் நான் நானாக இருக்க மாட்டேன். ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. ப்ளீஸ் JK, நான் மன்னிச்சிரு. உண்மையை சொல்லணுன்னா நீ எதுவுமே சொல்ல வேணாம், இங்கேருந்து போ, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. வேறு வழி இல்லாமல் ஜின்னு அங்கேருந்து கிளம்புறாரு அவரோட பைக் எடுத்துக்கிட்டு. ஒரு மாதிரி செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாரு. நான் என்ன பண்ணேன்? நானும் அவங்க அக்காவை லவ் பண்ணேன், அவள் தானே என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். பட் ஆனால் ஏன் லவ் அவள் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. ஜின்னு அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காரு. போனதில் அப்படியே அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அங்கே என்ன நடக்குது எதுவுமே புரியல. எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஐயோ, என்னாச்சு, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு ஊரில் தான் நம்ம ஜின்னு இருக்கார். ஸோ அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பக்கத்தில் இருக்கவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. யாரோட பையன் எதுவுமே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதும் ஒரு கேங்ஸ்டர் தான். அவர் ஐயோ, இந்த ஆக்சிடெண்ட் பண்ணிட்டோமே, இந்த பையன் பார்க்க நல்ல பையனாக வேற இருக்கான், நான் அவனை கொண்டு போய் எப்படியே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நம்ம ஜின்னு 2 நாளாக கண்ணு முழிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜின்னுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்க வீட்டில் சொல்ல. பட் நம்ம ஜின்னு எதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டார் அவசரத்தில். ஸோ இப்போ அந்த கேங்ஸ்டர் பார்க்குறாங்க. உன்னோட நேம் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜின்னு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். அப்போ தான் அந்த வந்து டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பையன் எல்லாத்தையுமே மறந்துட்டான் அப்படின்றாங்க. என்னது, எல்லாத்தையும் மறந்துட்டானா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இவனுக்கு யார் எதுவுமே தெரியாது. இனிமேல் நீங்கள் யார் பழகுறீங்களோ அவங்கள மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ பழசெல்லாம் எப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்றாங்க. அது எங்களுக்கே தெரியல, அது காட் கிட்ட தான் அப்படின்றாங்க. அப்போது இந்த பையனை சரி நானே வளர்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் நம்ம ஜின்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஜின்னோட ஃபோட்டோ மட்டும் அவரோட பேக்கெட்டில் இருக்குது. அதில் ஒயிட் கலர் கோட்லாம் போட்டிருக்காரு. அதை வச்சுட்டு அந்த கேங்ஸ்டர் பார்த்து கண்டுபிடிச்சிட்றாங்க. ஓ, இவன் ஒரு டாக்டர் போல், இனிமேல் பார்த்துக்கலாம், இவனுக்கு ஞாபகம் வர வரைக்கும் நம்மளே வச்சுப்போன்னு சொல்லிட்டு அவங்களோட அது கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஜின்னு எதுவுமே பேசலாம், அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்காரு. எதையோ பறி கொடுத்த மாதிரி. உனக்கு என்னதான்ப்பா ஆச்சு, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்குறாரு. நான் தான் உன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரோ வைக்கிறாரு. என்ன, என்னோட அண்ணனா? ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஆமாம், உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நீ அதில் எல்லாத்தையுமே மறந்துட்ட. அப்புறம் சரி, நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லைஃப்லாம் என்ன, எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கள். நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் போக போக நாங்களே எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி உனக்கே புரிய வரும் அப்படின்றாங்க. இல்லை, அது வரைக்கும் நான் எப்படி, என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்றாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன்? அதுவா, நீ எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தா, நீ எல்லா வேலையுமே பார்ப்ப, எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்கிறாரு.
நம்ம ஜின்னை வேற எங்கேயும் இப்போ அனுப்பவும் முடியாதுல்ல, அவர்கிட்ட வேற எதுவுமே சொல்லவும் முடியாது. அதனால் இவர் மாற்றி சொல்கிறாரு. நம்ம ஜின்னும் சரி எனக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னென்ன தெரியும்னு இனிமே தானே உனக்கு தெரியும், நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்டியே, நீ வேணால் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்றாங்க. சரி அப்போ எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவங்க அந்த மாஃபியா கேங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள நம்ம ஜின்னை கூப்பிட்டு நீங்கள் ட்ரைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஜின்னு அப்படியே ட்ரைனிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்லா எய்மிங்லாம் பண்ணுறாரு, கன் ஷூட்லாம் செம்மையாக பண்ணுறாரு. பரவாயில்லையே நீ கன் ஷூட்லாம் செம்மையாக பண்ணுற அப்படின்றாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எனக்கு வராதா? இல்லை இல்லை நீ சூப்பராக பண்ணுற, அதை தான் நான் சொன்னேன். சரி இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஆமாம் நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணுறீங்க அதை சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. நான் ஒரு மாஃபியா, அப்புறம் எனக்கு நிறையா ஒர்க் வரும். அதாவது நிறைய பேர் இருப்பாங்களா, போலீஸால் பண்ண முடியாததை என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? கெட்டது பண்ணுவீங்களா? இல்லை இல்லை நான் நல்லது இருக்காங்கள அவங்கள மட்டும் தேடி தேடி போய் நல்லது பண்ணுவேன் அப்படின்றாரு. எனக்கு இன்னுமே புரியலை அப்படின்றாங்க. அது வந்து என்னன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களால முடியாதுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை நான் முடிச்சு காட்டுவேன், அதுதான் எங்களோட வேலை அப்படின்றாங்க. ஓ அப்போ நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்களா? அப்போ நானும் உங்கள் கூட சேர்ந்து பண்ணுறேன். இல்லை இல்லை உனக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம்லாம், வேணாம் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. நீங்கள் நல்லது தானே பண்ணுறீங்க, அதுக்கு என்னை கூட வச்சுக்கலாம், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி அப்போ நீ ட்ரைவ் பண்ணலாம் கற்றுக்கோ அப்படின்றாங்க. ட்ரைவ் பண்ண கற்றுக்கணுமா? என்கிட்ட வண்டிலாம் இருக்கா என்ன? ஆமாம். உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அப்போ நீ ஒரு பைக்லாம் ஓட்டிகிட்டு இருந்த, அந்த பைக்கை நாங்கள் ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா அந்த பைக்கு அங்கே தான் இருக்குது. வாவ் இந்த பைக்கு செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கையும் நல்லா ட்ரைவ் பண்ண கற்றுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே ஒரு 2 இயர்ஸ் போகுது. நம்ம ஜின்னு வேறு லெவலில் எங்கேயோ ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டுருக்காரு காரில். அங்கே இருக்க எல்லாருமே ஜின்னை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பயத்தெல்லாம் போதும், வாங்க நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. அதுவும் மறைஞ்சு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு குடோன் மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பர்சன் வந்துட்டு ஆமாம் இது நம்ம நினச்ச மாதிரியே இது ட்ரக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ தான் ஜின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கக்கிட்ட, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இவனுங்க இங்கே நிறைய ட்ரக் டீல் பண்ணுறானுங்க, இதை போலீஸ்கிட்ட சொல்ல முடியாமல் என்கிட்ட வந்து ஒரு பையன் சொன்னான், அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த இடத்த காட்டி கொடுக்குறாங்க. இப்படியே நம்ம ஜின்னோட லைஃப் போயிட்டுருக்கு. தென் அப்படியே இப்போ ஆப்போசிட்டில் நம்ம ஜேகேயோட லைஃபு. ஜேகே இப்போ தான் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காரு, அதுவும் வேறு ஒரு காலேஜில். அங்கே இருக்க மெம்பர்ஸ்லாம் நம்ம ஜேகேவை மட்டும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஜேகேவை ஒரு பையன் வந்துட்டு, என்னடா உனக்கு ஒழுங்காக சாப்பிடக்கூட தெரியாதா, நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்றாங்க. நம்ம ஜேகே அமைதியாகவே இருக்கார். டேய் என்னடா அவன் பேசவே மாட்டேங்கிறான், அவன் தலை ஒரு அடி வைடா அப்படின்றாங்க. ஜேகே இப்படி அடிக்க போகிறாங்க. ஜேகே இப்படி ஒரு முறைக்கிறாரு. என்ன என்னை பார்த்து முறைக்கிறியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாங்க. என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு, கொஞ்சம் அமைதியாக எங்கள் ஸ்டைலில் இல்லாமல் நல்ல பையனை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணலான்னு நினச்சா ஓவராக பண்ணுற அப்படின்றாங்க. இதுதான் உங்கள் ஊரில் நல்ல பையனை ட்ரீட் பண்ணுறதா? இங்கே பாரேன் என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் நீ பின்னாடி ஃபீல் பண்ணுவ அப்படின்றாங்க. என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்கா, என் ஃப்ரெண்டவே நீ இப்படி பேசுவியான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பையன் வரான். நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்னோட சுயரூபத்தை பார்க்க வேண்டியதை வரும், தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்றாங்க. அதை கூட கண்டுக்காமல் மறுபடியும் சாப்பிட்டுட்ருக்காரு. என்னடா நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கன்னு சொல்லி பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணி அந்த பிளேட்டில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டுறாரு. ஜேகேக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. சரி ஃபஸ்ட் டே வந்திருக்கோம், நம்மளால் எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு. போகிற வழியில் அங்கிட்ட ஒரு பையன் காலை தடுக்கி விட்ற மாதிரி பண்ணுறான். அந்த காலை வேகமாக ஒரு உத வச்சுட்டு நம்ம ஜேகே போயிட்டுருக்காரு. அப்படி திரும்பி பார்த்துட்டு, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் நீங்கள் யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. தென் அந்த பையன் அதையும் கண்டுக்காமல் ஜேகே முன்னாடி போய் நின்றுட்டு, என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்க போகிறாரு. டக்குன்னு ஜேகே அவனை பிடிச்சி சுற்றி வளைச்சி அடிச்சிடுறாரு. செம்மையாக அங்கே சண்டை போயிட்டுருக்கு. இதெல்லாம் அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் பார்த்துட்டு ஜேகேவையும் அந்த பையனையும் கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பையன், நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒரு மாஃபியாவோட பையன், எங்கள் அப்பாவை மட்டும் கூப்பிட்டேன்னா என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்றாங்க. நம்ம ஜேகே, ஆமாம் நீ உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. அவங்க இந்த மாஃபியாவை பார்த்துட்டு நீ உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. எனக்கு அம்மா இல்லை எங்கள் அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திமிரா சொல்கிறான். நம்ம ஜேகே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ தான் பக்கத்தில் இருந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நம்ம ஜேகேக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க.
ஜேகேவை வார்னிங்கோட விடுறாங்க. இங்கே பாருப்பா, இனிமேல் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாத, உனக்கே தெரியுது நீ கஷ்டத்தில் தான் இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. யார் சொன்னா நான் கஷ்டத்தில் இருந்திருக்கேன்னு? என்னோடய ஃபேமிலியை பற்றி நீங்கள் யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் தப்பு பண்ணியிருந்தேனே, என்னை மன்னிச்சிடுங்க. அவன் என்னை ஃபஸ்ட்டு இது பண்ணவன் தான். நான் என்னைய காப்பாற்றிக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் மட்டும்தான் பண்ணேன். வேறு எந்த தப்பு பண்ணலை. இதுக்கு மேலே என்ன தப்புனா நீங்கள் என்னை இங்கேருந்து அமுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த பையனை பார்த்துட்டு அந்த பிரின்சிபலும் ப்ரொஃபஸரும் வார்ன் பண்ணுறாங்க. நீ ஒழுங்காக உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. நீங்கள் என்ன கூப்பிட்டு வான்றீங்க? அவன் தான் எங்களை என்னது அவன் ஒன்றா அம்பளுத்தானா? நீ நிறைய பேர்த்த இந்த மாதிரி அம்பளுத்துட்ருக்க, எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நாங்கள் தான் போனால் போது மாஃபியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். இதுக்கு மேலே எங்களால் விட முடியாது. ஏன்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கண்டிக்கலைன்னா அவங்க போலீஸ்கிட்டலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. நீ ஒழுங்காக உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. அந்த பையன் அப்படியே கோவத்தில் அங்கேருந்து போகும்போது ஒரு பேப்பர் இருக்குது, அதை கசக்கி நம்ம ஜேகேவோட தலையிலே தூக்கி போட்டு போகிறான். அந்த பிரின்சிபல் அந்த பையன் வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. இது நம்ம கரெக்டாக ஜின்னை ஒருத்தர் காப்பாற்றிருப்பார்ல, அவர் தான் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் பையனோட பிரின்சிபல் தான் பேசுகிறோம். அவன் இந்த மாதிரி ரொம்ப தப்பு பண்ணுறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே போட்டு ராகிங் பண்ணிகிட்ருக்கான். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் விட்டுட்டு போயிடுவாங்க, பட் ஒரு சில ஸ்டூடெண்ட் விட மாட்டாங்க. எங்ககிட்ட சொல்லனாலும் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் பையனை நீங்கள் கண்டிங்க அப்படின்றாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அந்த ஜின்னை பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, வழக்கம் போல் உன் தம்பி தான் வழக்கம் போல் இல்லாத வேலையெல்லாம் காமிச்சிட்ருக்கான். நீ அப்போவே சொன்ன, நான் தான் அவனை கண்டிக்காமல் விட்டுட்டேன். இனிமேல் அவனை நான் உன் பொறுப்பில் விடுறேன். அவனை கண்டிக்கிறதோ திட்டுறதோ திருத்துறதோ உன்னோட வேலை தான் அப்படின்றாங்க. அப்புறம் நீயே போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்றாங்க. சரி, நான் போய் கூப்பிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. தென் இப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம ஜேகேவும் அந்த பையனும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஜேகே கிட்ட சாரி கேட்க சொல்கிறாங்க. பட் அவன் திமிராக கேட்கவே மாட்டேங்கிறான். ஜேகே எதுவுமே பண்ணாமல் எனக்கு சாரியெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும் அப்படின்றாரு. கரெக்டாக இப்போ ஜின்னு அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு என் பிரதருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் நம்ம ஜேகே அப்படியே கோவத்தில் இருக்கனால எதையுமே கண்டுக்காமல் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ தான் நம்ம ஜின்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜேகே. ஆனால் நம்ம ஜின்னுக்கு தான் தெரியாதே, ஏதாவது பழசெல்லாம் மறந்துட்டாரே. ஸோ இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஜின்னை பார்க்குறாங்க. என்னது, இவனா? இவனுக்கு ஒரு தம்பி இருக்கா? இது வரைக்கும் எனக்கு தெரியாதே, எனக்கு புரியல. இவன் இங்கே என்ன பண்ணுறான்? இவ்வளோ நாளாக இவனை முன்னாடி வரக்கூடாதுன்னு என் முன்னாடி வந்துட்டானா? இல்லை, இவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜேகே கோவத்தில் இருந்துட்டு ஜின்னை அடிக்க போகிறாரு. டக்குன்னு நம்ம ஜின்னு கையை பிடிச்சிட்றாங்க. அந்த தம்பி வந்துட்டு ஓவராக மிரட்ட ஆரம்பிக்கிறான். எவ்வளோ தைரியம் தான் என் அண்ணனை இவன் அடிப்பான்? நீங்கள் பார்த்தீங்களா? எங்கள் அண்ணன் பாட்டுக்கு சும்மா இருக்காரு, இப்போ அவன் தான் தேவையில்லாமல் எங்கள் அண்ணனை அடித்தான் அப்படின்றாங்க. ஜின்னு வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாரு. விடுப்பா, அவன் உன் மேலே இருக்க கோவத்தை என் மேலே காமிச்சிருப்பான் போல், விடு. நான் ஒன்றும் அவன் மேலே இருக்க கோவத்தை உங்கள் மேலே காமிக்கலாம், உங்கள் மேலே இருக்க கோவத்தை தான் உங்கள் மேலே காமிச்சேன். நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் பின்னாடி வராதிங்கன்னு சொல்லி. இப்போ எதுக்காக என் பின்னாடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு இவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு. நீ ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டப்பா, நீ நினைக்கிறவங்க மாதிரி நான் கிடையாது, நான் வேறு யாரோ அப்படின்னா. நீங்கள் வேறு யாரோ தான், நான் நினைக்கிறவங்க நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிகிட்டே இருக்காரு. இந்த ப்ரொஃபஸர்லாம் இருப்பா, நீ இப்போ எங்கே இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க, என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. ஜின்னுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரியாவது. என்னாச்சு இந்த பையன் இப்படி இருக்கான்? அப்போது அந்த பையன் போனதுக்கப்புறம் சரிடா நீ போய் வெளியே வெயிட் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் வெளியே அனுப்புகிறாரு. இப்போ ஜின்னு வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, அந்த ப்ரொஃபஸர்கிட்டையும் பிரின்சிபல்கிட்டையும். என்னாச்சு அந்த பையன் ஏன் அப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை, அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவங்க அக்காவும் இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அதுலேயே அவன் ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கான். அவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன், நல்லா படிப்பான், நான் தான் அவனை அந்த காலேஜ்லேயும் சேர்த்து விட்டேன் அப்படின்றாங்க. ஓ, அவனுக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்கா? ஆனால் எதுக்கு அவன் என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்ட் குழப்பத்துலேயே இருக்கார். சரி, அவனை இனிமேல் நான் என் தம்பியை பார்த்துக்கிறேன், எந்த ஒரு வம்புக்குமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்புறம் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. தென் அவங்க பிரதர்கிட்ட போய் ஜின்னு பேசிகிட்ருக்காரு. எதுக்குடா அப்படி பண்ணுற? ஏன் நீ மற்றவங்க கிட்டலாம் போய் வம்பு வச்சுக்கிற? இது நமக்கு தேவையில்லாத விஷயம், நம்மளே யாருக்கும் தெரியாமல் வந்துட்டுருக்கோம், நீ என்ன இப்படி பண்ணுற? என்னது, யாருக்கும் தெரியாமலா? இல்லை அண்ணா அவன் தான் என்னைய. இல்லை, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ தான் அப்படி பண்ணியிருப்ப. அவனுக்கு அம்மா அப்பா இல்லைடா, அவனே அமைதியாக இருக்கான், நீ ஏன்டா அவனை போய் வம்பிழுத்துட்ருக்க? என்னது, அவனுக்கு அம்மா அப்பா இல்லையா?
ஆமாம், நீ உன் கூட படிக்கிறவங்கள ஃப்ரெண்டாக நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்கள இல்லை அப்படின்னு நினச்சிக்கோ. அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட நீ பேசாத. நீ மற்றவங்கள ரேகிங் பண்ண வச்சுக்கவேன், உனக்கு தான் கெட்ட பேர் கிடைக்கும். நாளைக்கு நீ எங்களை மாதிரி ஆகணுமா வேணாமா அப்படின்றாங்க. ஆமாம்மா, எனக்கு உங்களை மாதிரி தான் ஆகணும் அப்படின்றாங்க. அப்போனா இனிமேல் அந்த பையன்கிட்ட போய் வம்பு வச்சுக்காத, அவன்கிட்ட நீ சாரி கேட்டு ஃப்ரெண்ட் ஆகு அப்படின்றாங்க. நான் ஒரு வேளை ரொம்ப அவனை ஹர்ட் பண்ணிட்டேனோ அண்ணா அப்படின்றாங்க. ஆமாம், நீ யோசிச்சு பாரேன். நீ உனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் அவனுக்கு 2 பேருமே இல்லை. ஏன், அவனுக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க, அவங்களும் இப்போ இல்லை. அப்போ அவன் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்திருப்பான், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பான். நீ போய் அவன்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ரேகிங் பண்ணாமல் இரு அப்படின்றாங்க. ஆமாண்ணா, என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. இல்லை, இந்த மன்னிப்பை நீ என்கிட்ட கேட்காத, அவன்கிட்ட கேட்டு ஃப்ரெண்டாக பாரு அப்படின்றாங்க. ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகலான்ட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஜேகே பக்கத்தில் அங்கே ஒரு பூனைக்குட்டி இருக்குது, அதை தூக்கி வச்சுட்டு, நீயும் என்ன மாதிரி தானா, உனக்கும் யாரும் இல்லையா, இரு நான் உனக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் பேக்கில் இருந்து எடுத்து ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த பூனை கொடுக்குறாரு. அப்போ கரெக்டாக அந்த பூனைக்குட்டியோட அம்மா பூனை வந்துடுது. இதை பார்த்துட்டு நம்ம ஜேகே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், உனக்கு அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு தான் சொல்லிக்க யாருமே இல்லை, என் லைஃப் மட்டும் இப்படி தனிமையாக போகுது, எல்லாம் அவனால தான், நான் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கேன். எனக்கு என்னான்னு தோணுதுன்னா, ஒரு வேளை அந்த காட் நான் அவனை கொல்லணும்னு நினைக்கிறாரோ, எனக்கு எதுவுமே புரியல. நான் இப்படியே இருந்தேன்னா சுத்தமாக வராது. நான் எப்படியாவது படித்து முடிச்சுட்டு ஒரு போலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் நான் என் வேலையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கார். அப்புறம் அந்த பூனையை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை நம்ம ஜின்னும் அந்த பையனும் பார்த்துட்ருக்காங்க. ஜின்னோட பிரதர்கிட்ட ஜின் சொல்கிறாரு, பாத்தியா அந்த பையன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான், அந்த பூனைக்குட்டி தனியாக இருந்தப்போ அதை கொஞ்சம் பட் அவங்க அம்மா வரதோனே அதை விட்டு போயிட்டான்ல, அப்போ யோசிச்சு பாரு நீயே அப்படின்றாங்க. ஆமாண்ணா, என் மேலே தான் தப்பு, நான் நாளைக்கு போய் அவன்கிட்ட பேசுகிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றாங்க. சரி, அப்புறம் நல்லா படி, இந்த மாதிரி யாரையும் வம்பிழுக்காத, ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே அண்ணா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், சரி வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம பிரதர் ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு ஒரு ஐடியா, இன்றைக்கி நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒர்க் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைடா, எனக்கு இன்றைக்கி எந்த ஒர்க்கும் இல்லை, அதான் நான் உன்னை கூப்பிட வந்தேன்றாங்க. வேணா இன்றைக்கி நம்ம ஒரு ஒர்க்கு ஆரம்பிச்சுப்போம் அப்படின்றாங்க. என்ன ஒர்க்குடா, நம்ம அந்த பையனை ஃபாலோ பண்ணலாமா, அவனோட லைஃப் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே, வேணா நமக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்றாங்க. இது நல்லா தான் இருக்குது, போவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேகே ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு சந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே போயிட்டு அவரோட பேக்லாம் வச்சுட்டு ஒரு 1/2 இருக்கும், இன்னும் வெளியே வராமல் இருக்கார். என்னடா இந்த வீடு பார்க்க குட்டியாக இருக்குது, இதுக்குள்ளே தான் இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன், ஒரு வேளை இதுதான் வீடோ அப்படின்றாங்க. இருந்தாலும் இருக்கலாம். தென் இப்போ நம்ம ஜேகே வெளியே வராரு. இதை 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. அவன் வந்துட்டான்டா, ஒருமாவா அப்படின்றாங்க. தென் இப்போ நம்ம ஜேகே அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போகிறாரு. எங்கடா இவன் இங்கே போகிறான், ஏதாவது வாங்கவா இருக்கும், வா போகலான்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் நம்ம ஜேகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்ட் டைம் ஒர்க்கராக பண்ணிகிட்ருக்காரு. இதை 2 பேருமே பார்க்குறாங்க. இவன் பார்ட் டைமாக ஜாப் பண்ணுறான் போலடா, எனக்கு தெரிஞ்சு இவன் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்படுறான் போல் அப்படின்றாங்க. ஆமாண்ணா, ஏன் தப்பு தான், நான் அவன்கிட்ட எப்படியாவது போய் சாரி கேட்கணும் அப்படின்றாங்க. சரிடா, நீ பார்த்துக்கோ, அப்புறம் நான் கிளம்புறேன்றாங்க. இல்லைண்ணா, நானும் வரேன், நீயும் என் கூட வா அப்படின்றாங்க. தென் இவங்க 2 பேருமே அந்த ஷாப்பிங் மால்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு கஸ்டமர் மாதிரி போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஜேகே எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அங்கே போயிட்டு நம்ம ஜின்னு ஏதோ ஸ்நாக்ஸ் ஃபுட்டெல்லாம் ஆர்ட்ரு பண்ணுறாங்க. ஆர்ட்ரு பண்ணிவிட்டு அங்கே சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு கிளம்புறாங்க. இதை நம்ம ஜேகே பார்த்துட்ருக்காரு. பக்கத்தில் இருக்கவங்க அவர் ஆர்ட்ரு பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு, இதை போய் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்றாங்க. இல்லை, என்னாலாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் ஒர்க் பண்ண வந்திருக்க, ஸோ நீ அதை பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம ஜேகே போகிறாரு. அதுக்குள்ளே ஜின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம பிரதர் அங்கே பக்கத்தில் இருக்க அந்த ஆண்டிக்கிட்ட, இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு அவனை சாப்பிட சொல்லுங்கள், அவனை நீங்கள் எப்படியாவது சாப்பிட வைங்க, டெய்லியும் அவனை சாப்பிட வச்சுருங்க, அதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து போகிறான். ஆமாம், நீ யாருப்பா அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் அவன்கிட்ட சொல்ல வேணாம், அவனோட ஒரு ஏஞ்சல்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஜின்னும் கூட தான் இருக்கார். நம்ம ஜேகே தொலைவுறாங்க வெளியே, எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆயிருமே, இதை எதுக்கு அவன் வாங்கினா, எதுக்கு இங்கே வச்சுட்டு போனான், சரியான லூஸு, அப்போ எப்படி இருந்தானோ அதே மாதிரியே தான் இப்போயும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அவரை வச்சுட்டே போயிட்டாரு. பட் அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுறது, வேணும்னா அதை நீயே சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லை, மற்றவங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, அதுவும் அவனோடது எனக்கு சத்தியமாக தேவையில்லை அப்படின்றாங்க. ஏன், அவன் மேலே உனக்கு அவ்வளோ காண்டா, நான் இல்லை அவனை உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு அவனை தெரியாது. அப்புறம் என்ன, சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு வேணாம்,
நீ மதியம் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் சாப்பிடல அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. நம்ம ஜேகே ஃப்ரெண்ட்லியாக பழகுற ஒரே ஒரு ஆன்ட்டினா அது அவங்க மட்டும்தான். சரி என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்ட்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீங்கள் தானே என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ நான் உன்னை இனிமேவும் பார்த்துக்கணுன்னா நீ ஒழுங்காக சாப்பிடு, அப்புறம் இது நீ வாங்கிட்டு போ, இது நீயே எடுத்துகிட்டு போ, இது உனக்காக தான் காடு கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்றாங்க. என்னது எனக்கு காட் கிஃப்ட் கொடுத்துருக்காரா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு சிலருக்கு அவங்க தேவைப்படுற போது கிடைக்காது, பட் தேவையே இல்லாதப்ப தேவைப்படுற ஒன்று கிடைக்கும். எப்படி சொல்கிறது, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, இது உனக்கு எனக்கு கிடைக்கணுன்றது கிடச்சிருக்கு, இது நீ இப்போவே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு இது வேணாம், ஏய் ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு மிரட்டுறாங்க. நம்ம ஜேகே வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் உன் கையால் சாப்பிட வேண்டிய நிலைமையாயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கார். ச்சே, இது எப்படியும் வேஸ்ட்டாக போயிடும், நம்ம சாப்பிட்டா தான் என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னு அப்படியே சந்தோஷப்படுறாரு வெளியே நின்றுட்டு. அண்ணா நீ எதுக்கு இப்போ சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, எனக்கு என்னமோ அவன் ரொம்ப பழக்கப்பட்ட பையன் மாதிரி இருக்கான், எனக்கு அவனை ஆல்ரெடி தெரியுமா என்னன்னு எனக்கு தெரில, அவனை பார்த்த அந்த நிமிஷமே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, அவன் அடித்த போது எனக்கு வலிக்கலடா, மனசில் ஏதோ எனக்கு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன சொல்கிற, அவன் இப்படி இருக்கனால சொல்கிறியா? இல்லைடா, அவன் அந்த நிலைமைக்கு காரணமே நான் தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு தெரிலடா, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது, அவன் இப்போ சந்தோஷமாக சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, உங்களுக்கு ஒரு வேளை ஹார்ட்டு கனெக்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா பேசுகிற? இல்லைண்ணா, ஒரு வேளை உங்களுக்கு அவன் மேலே லவ் ஃபீல் ஆகிடுச்சோ அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிடா பார்த்தோன்னே லவ்? ஏன் பார்த்தோன்னே லவ் வராதா? நீ சொன்னீல அவங்கள பார்த்தோன்னே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, ஆல்ரெடி பழக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு, ஒரு வேளை நீ மறந்துட்டேன் தானே அப்பா சொன்னார், அப்போ நீ மறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவன் உன்னோட க்ரஷ்ஷாக இருந்திருக்கக்கூடாது, யோசிச்சு பாரு அப்படின்றாங்க. ஆமாண்டா, அவன் ஆல்ரெடி என்னைய தெரிஞ்ச மாதிரி என்னை அடித்தான்ல, ஒரு வேளை நான் அவனுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டேனா எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அதான் நானும் நினைக்கிறேன், ஒரு வேளை நீ அவனை லவ் பண்ணியிருப்ப போலண்ணா, அதான் அப்படின்றாங்க. சரி சும்மாருடா, நீ வேணா நெக்ஸ்ட் டைம் அவன்கிட்ட ஃப்ரெண்டாக பழகிட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரியா அப்படின்றாங்க. அண்ணன் என்ன பண்ண சொல்கிற, என்னைய என்ன வேலை பார்க்க வைக்கிறேன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ்டா, உன் அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? அவன் நம்ம ஃபேமிலி கூட அட்டாச் ஆகிட்டானா நம்மள அவனை பார்த்துக்கலாம்ல நல்லா கேரிங்க அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் உன்னோட மோட்டிவேட்டே சரியில்லையே அப்படின்றாங்க. என்ன மோட்டிவேட்டரா, நல்லா பார்த்துக்கணுன்றது தானே. சரிங்க அண்ணா, நான் நம்பிட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. தென் இப்போ ஜேகே நைட்லாம் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஜின்னு மேலே இருக்க கோவத்துலையே அங்கே இருக்க ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, அதை போட்டு அடிச்சிட்ருக்காரு. ஏன்டா என் லைஃப்பில் திருப்பி திருப்பி வந்து என்னை இரிட்டேட் பண்ணுற, அதுவும் எனக்கு தெரியாத மாதிரியே ஒரு போஸ்ட்டில் நின்றுட்டுருக்க, அதுவும் இவ்வளோ வருஷம் என் கூட பழகியும் உனக்கு ஒரு தம்பி இருக்காங்கிறதே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நீ அவ்வளோ ஏமாத்திருக்கல என்ன, உன்னை மட்டும் நான் மறுபடியும் பார்த்தேன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இங்கே நம்ம ஜின்னு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பையன் நம்ம ஜின்னுக்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க, அவங்க ஃபேஸ்லேயே திருப்பி அடிக்கிறாங்க. அப்படியே ஜின்னுக்கு பயத்தில் அப்படியே எந்திரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கனவு. யார் அந்த பையன், எதுக்கு என்ன அடித்தான், எனக்கு எதுக்கு இது கனவாக வருது, இது என் கனவா இல்லை நடக்க போகிறத முன்னாடியே கனவாக வருதா எனக்கு புரியல. இல்லைனா இல்லை, நான் இதை பற்றி டாக்டர்கிட்ட நாளைக்கு பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜின்னு டாக்டர்கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, ஏதோ கனவு வந்த மாதிரி இருந்துச்சு, நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு பையன்கிட்ட க்ளோஸாக இருக்கேன், அவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை இது உங்களுக்கு பழைய விஷயம்லாம் திருப்பி ஞாபகம் வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் உங்களுக்கு பழக்கப்பட்ட யாரோ ஒரு நபரை பார்த்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு பழைய விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது, நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருங்க, இல்லை அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பழைய விஷயம் எல்லாமே வரது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. தென் இப்படியே நம்ம யூனிவர்சிட்டியில் நம்ம ஜேகே ப்ரொஃபஸர் பாடம் நடத்திட்டுருக்காரு, அதை அப்படியே பார்த்து கவனிச்சிட்ருக்காங்க. பின்னாடி இருந்து ஒருத்தன் சாக்பீஸை தூக்கி போடுறான் நம்ம ஜேகே மேலே. ஜேகேக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது, பட் இருந்தாலும் அப்படியே உட்காந்துருக்காரு. இதான் அந்த பையன், அதான் நம்ம ஜின்னோட பிரதர் நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பையனை சும்மா இருடா அப்படின்றாங்க. ஏய் இருடா, நேற்று அவனை எப்படி திட்டினான், அவனை சும்மா இருக்க சொல்கிறியா அப்படின்றாங்க. சும்மா இரு, அவனை நீ வம்பிழுக்காத அப்படின்றாங்க. நான் வம்பிழுத்தா உனக்கு என்னடா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு அவன் பிரதர் மாதிரி, நீ அவனை வம்பிழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்திடுறாரு. இது அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பார்த்துட்றாங்க. ஜேகே எந்த ரியாக்டுமே பண்ணல, அப்படியே உட்காந்துருக்காரு. தென் 2 பேரையுமே ப்ரொஃபஸர் எந்திரிக்க சொல்கிறாங்க.
நான் உன்கிட்ட நேற்று தான் சொன்னேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாதன்னு சொல்லி. இப்போ உனக்கு திருப்பி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ணல. இவன் தான் முன்னாடி இருக்க ஜேகே மேலே சாக் பீஸை தூக்கி போட்டான். அப்புறம் அவனை சும்மா இருடான்னு சொன்னதுக்கு என்னவே திட்டினான் அதான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ மறுபடியும் இன்னொரு தடவை வம்பிழுத்தேன்னு வச்சுக்கவேன் உன்னை சத்தியமாக நாங்கள் ஃபஸ்ட் இயரில் தூக்கி போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஐயோ சார் அந்த மட்டும் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அப்புறம் நீ ஜேகே கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. என்னது நான் சாக்பீஸ் தூக்கி போடலையே அப்படின்றாரு. இல்லை நீ தான் தூக்கி போட்டிருப்ப, ஏன்னா நீ தானே நேற்று அவனை வம்பிழுத்துட்டு இருந்த. நான் எந்த தப்பு பண்ணலை சார் அப்படின்றாங்க. அப்போ வெளியே போய் நில்லு அப்படின்றாங்க. அந்த பையன் போய் கோவத்தில் வெளியே நிற்கிறான். நான் எந்த தப்புமே பண்ணல, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஆனால் நேற்று தப்பு பண்ணேன், நான் மன்னிப்பே கேட்கலையே. இன்றைக்கி நான் ஜேகே கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்படி எட்டி பார்க்கறது பார்த்தா அந்த பையன் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு. பின்னாடி இருக்க பையன் மறுபடியும் சாக்பீஸை தூக்கி போடுறான். நம்ம ஜேகே கடுப்பில் எந்திரிச்சு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு கத்துறாங்க. அந்த ப்ரொஃபஸர் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஜேகே நீயும் போய் வெளியே நில்லு அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜேகே போய் வெளியே நிற்கிறாரு. பக்கத்தில் இருக்க அந்த பையன் நம்ம ஜின்னோட பிரதர். என்னை மன்னிச்சிரு ஜேகே அப்படின்றாங்க. நம்ம ஜேகே அமைதியாகவே இருக்கார். நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்றாங்க. அதுக்கும் அமைதியாகவே இருக்கார். இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாங்க. இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. என்ன தப்பு பண்ணேன்? அதான் நேற்று உன்னை ரொம்ப டீஸ் பண்ணிட்டேனே. இல்லை பரவாயில்ல, என் கூட யாருமே பேசினதில்ல, அதுக்காகவாது நீ என் கூட பேசுனியே அப்படின்றாங்க. நீ என்ன அவ்வளோ லோன்லியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் யாரு கூடயுமே பேசினதில்ல. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2 வருஷம் ஆச்சு நான் இந்த மாதிரி பேசியே. எனக்கு பேச்சு துணைக்கு ஒருத்தர் மட்டும்தான், அதுவும் ஈவினிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சொல்கிறாரு. ஓ அப்போ நீ யாரு கூடயுமே பேச மாட்டியா அப்படின்றாங்க. அதான் நீயே பார்த்துருப்பீங்க தனியாக இருக்கிறத. ஆமாம் என்னை மன்னிச்சிரு ஜேகே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இல்லை நீ மன்னிப்பெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. நீ என்ன இவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்கிற? நான் உன்னை அப்படி நேற்று புள்ளி பண்ணினே. இல்லை பரவாயில்ல விடு அப்படின்றாங்க. சரி அப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர் கேட்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸா? அப்படின்னா எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்ற? அதாவது மற்றவங்க மாதிரி நான் துரோகம் பண்ண மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன் ஓகேவா அப்படின்றாரு. இதை நான் நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்பிக்கை இருக்கணும் ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே ஓகே அப்படின்னு நம்ம ஜேகே அப்படியே மறுபடியும் நின்றுக்கிறாரு. சரி நம்ம கேன்டீன் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ தானே நான் வந்திருக்கேன், கேன்டீன் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றுறதை பார்த்தா ப்ரொஃபஸர் என்னை பிடிச்சிப்பாரு. சரி அப்போ நீங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது உன் வீட்டுக்கா? அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ அந்த லூசு பையன் அங்கே தான் இருக்கான். இல்லை நான் வரலை அப்படின்றாரு. ஏன் வர மாட்டேங்கிற? எனக்கு எங்கள் அண்ணா உனக்கு ஆல்ரெடி தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே உங்கள் அண்ணன் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன வா அப்படின்றாங்க. இல்லை உங்கள் அண்ணனை பார்த்தா எனக்கு பிடிக்கல அதான் அப்படின்றாங்க. ஏன் அண்ணனை உனக்கு பிடிக்கல? இல்லை அவனை மாதிரியே எனக்கு பழைய நபர் ஒருத்தர் தெரியும், எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது அதான் அப்படின்னாங்க. இல்லை எங்கள் அண்ணன் பழைய மாதிரி இல்லை, உனக்கு தெரியுமா எங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ தான் ஜேகேக்கு புரியுது. என்னது இவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? ஓ அதனால தான் இவன் கூட இருக்கானா? அப்போ இவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். எப்படி இவன் எல்லாத்தையும் மறக்கலாம்? என்னோட அக்காவை கொண்டுட்டான், என்னை இப்படி தனிமையாக்கிட்டான், அவன் மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக இருக்கலாமா? இல்லை அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்காகவே இவன் வீட்டுக்கு நான் போகிறேன். இவனுக்கு பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி இவனை மறுபடியும் நான் இரிட்டேட் ஆக்கணும். இதுதான் நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. என்னாச்சு நீ இப்படி க்ரீப்பியாக சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, சும்மா பழசை நினச்சி பார்த்தேன் அதான் அப்படின்றாங்க. சரி விடு பழசெல்லாம் மறந்துடு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனிமேல் நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. சரி எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே எனக்கு தான் பார்ட் டைம் ஒர்க்லாம் நிறையா இருக்குது, நான் எப்படி வர முடியும் அப்படின்றாங்க. அப்படி இல்லாட்டி சண்டே கூட உனக்கு லீவ் இருக்காது? இருக்கும். அப்புறம் என்ன நீ சண்டே மார்னிங் வீட்டுக்கு வா, இல்லாட்டி நானே உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஓகே ஐ வில் ட்ரை அப்படின்றாரு. ஐ வில் ட்ரைலாம் இல்லை, நீ வர. சரி பார்ப்போம் அப்படின்றாங்க. இப்போ தானே சொன்னேன் நீ வர, அப்படி வரலன்னு வச்சுக்கவேன் நான் என் அண்ணா எங்கள் அப்பா நாங்கள் 3 பேரும் உன் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்றாங்க. இல்லை என் வீடு சின்னதாக இருக்குமே, பரவாயில்ல இருந்தால் என்ன, ஏன் சின்ன வீடுனா நாங்கள் வரக்கூடாதா? இல்லை வரலாம், பட் ஆனால் சரி அப்போ நீ என் வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. ஸோ ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் அப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேகேவும் சந்தோஷப்படுறாங்க. என்ன நான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், ஒரு வேளை இவன் என்னை உண்மையாலுமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிறானோ?
ஓகே இனிமேல் நம்மளும் இவனுக்கு ட்ரூவாகவே இருப்போம்னு சொல்லிட்டு ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. எதுக்கு அக்செப்ட் பண்ணுற? நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. ஏய் இப்போ நீ இப்போ தான் அக்செப்ட் பண்ணுறியா அப்படின்றாங்க. அது வந்து இல்லை இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. தென் ஜேகே போய் அவரோட பிளேஸில் இப்போ உட்காந்துறாரு ப்ரொஃபஸர் போனதுக்கப்புறம். நம்ம தம்பி மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பின்னாடி பேசிகிட்டு இருக்காரு. அண்ணா நான் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சுருக்கேன். என்னடா ஹாப்பி நியூஸ்? அப்போது நான் கேட்டதை எனக்கு வாங்கி தருவேன்னு சொல்லு, நான் அந்த ஹாப்பி நியூஸை சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரிடா வாங்கி தரேன், நீ அந்த ஹாப்பி நியூஸ் என்னன்னு சொல்லு. அது வந்து ஆர்மிஸ் ஐ ஹேட் மாஃபியா ஜின் பட் ஐ லவ் யூ ஸ்டூடெண்ட் ஜேகே பார்ட் 1. இதில் நம்ம ஜேகேவும் ஜின்னும் பேசிப்பாங்களா, இல்லை ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்களா, இல்லை பழையபடி அப்படியே தான் இருப்பாங்களா? நம்ம ஜேகேவோட பாஸ்ட் லைஃப்பில் என்ன தான் நடந்திருக்கும்? வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்டில் பார்ப்போம். ஆனால் இந்த பார்ட் 1 FF உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.